மகளே, உன்னுடைய தத்தளிப்பான நாட்கள் முடிந்து போயிற்று என்பதை மற்றவர்கள் அறிவதற்காக நீ எழுந்து நின்று, இதோ என்னுடைய தந்தை எனக்கு உதவி செய்து எல்லா சங்கடத்திலிருந்தும் என்னை காத்ததை பாருங்கள் என்று கம்பீரமாகச் சொல். கஷ்டத்திலும் பிறரது கேலிக்கும் ஆளாகி நின்ற காலங்களை மாற்றிவிட்டேன். தீமைகளை உன்னிடத்திலிருந்து நீக்கி நன்மைகளை மட்டும் வரவழைத்து உன்னை திருப்தியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். இதை பலரும் அறிந்து கொள்ளட்டும். உன்னை வளரவிடாமல் தடுத்தவர்கள் உன் எல்லையை விட்டு நீங்கிவிட்டார்கள். உன்னை கேவலமாக பார்த்தவர்கள் வாய்மீது கையை வைத்து ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். எப்படி வாழ்வது என்பது தெரியாமல் தவித்த காலத்தை மாற்றி, இப்படித்தான் வாழ வேண்டும் என புதிய வழியை கொடுத்தேன். எந்த வழியில் போவது என புலம்பிய போது அடர்ந்த இருட்டில் வெளிச்சத்தை ஏற்றி வழிகாட்டினேன். உயர்ந்தவர்கள் புழங்குகின்ற நிலப்பரப்பில் சிறுமையில் இருந்த உன்னை கூட்டி வந்து நிலைநிறுத்தி காட்டினேன். இரவும் பகலும் என்னை மறக்காமல் பக்தி செய்த உனக்காக நான் என்னை தாழ்த்தினேன். உனக்கு எதிரானவற்றை வீழ்த்தினேன். துக்க நாட்களை போக்கி இன்பத்தில் உன் மனதை ஆழ்த்தினேன். என் மீது அளவு கடந்த நாட்டம் கொண்டு இருந்தாய். இரவிலும் அதிகாலையிலும் உன் நாக்கும் மனமும் என் நாமத்தையே துதித்துக் கொண்டிருந்தன. நீ என்னை நாடி வந்தபோதிருந்த உனது நிலையை கொஞ்சம் நினைத்துப்பார். வெறுமையாலும் வறுமையாலும் துரோகம் செய்தவர்களாலும் களைத்து போயிருந்தாய். உன் கண்களில் ஒளி மங்கி எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையில்லா நிலை இருந்தது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. நீ உழைத்து சேர்த்தது என எதுவுமில்லை. அந்த நிலையில்தான் உன்னிடம் வந்தேன். என்னை தவிர உனக்கு வேறு கடவுள்கள் இருந்தார்கள். அவர்களின் ஆட்சியில் இருந்து கொண்டிருந்தாய். ஆனாலும் அவர்கள் எந்த நன்மையும் உனக்கு செய்யவில்லை. உனது பிரார்த்தனைகள் பூஜைகளை அந்த தெய்வங்கள் கேட்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. கர்மத்தலை என்கின்ற கோர பிடியிலிருந்து என்னை காக்கவும் இல்லை. வேதனைகள் தீர வழியின்றி கண்ணீரும் கம்பலையுமாய் நின்று கொண்டிருந்தாய். மற்றவர்கள் முன்னால் போய் கம்பீரமாக நிற்க கூச்சப்பட்டாய். ஒவ்வொரு ரூபாய்க்கும் கஷ்டப்பட்டாய். உறவுகளால் உதாசீனப்படுத்தி ஓரங்கட்டப்பட்டாய். யாருமே இல்லாமல் தனி மரமாக்கப்பட்டாய். அந்த நேரத்தில்தான் நான் உன்னிடத்தில் வந்தேன். இந்த இக்கட்டான நேரத்தில் தனிமையில் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தாய். வெயிலில் சிக்கிய புழுவாய் துடித்தாய். நான் மழைமேகமாய் உன்மேல் நிழல் தந்து வெயிலை தணித்தேன். பூரணமாய் என்னை நம்பினாய். சமாதானப்படுத்தி உன்னை திடப்படுத்தினேன். நீ என்னை உன் மனதில் சுமந்தாய். நான் உன்னை என் தோளில் சுமந்தேன். உன்னிடம் போதுமான இருப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குறைவில்லையே மகளே. எந்த நிலையிலும் நீ யாரையும் சார்ந்து நிற்கின்ற நிலையை நான் தரவில்லையே. பணமில்லாத நிலையிலும் பற்றாக்குறை எதுவும் இல்லையே. இருப்பதே போதும் என்று சொல்ல முடியாத நிலையிலும் அதை ஏற்கின்ற மனப்பக்குவம் என் மீது வைத்திருந்த அசாத்தியமான நம்பிக்கையும் இருந்ததே. இப்படி உன்னை ஒவ்வொன்றிலும் செதுக்கி செதுக்கி கொண்டு வந்தேன். உன்னை ஒரு துரும்பாக மதிக்காதவர்கள் உன்னை போற்றி பேசுகின்ற நிலையை தந்தேன். உழைத்து உழைத்து மற்றவர்கள் உண்ண கொடுத்துவிட்டு வெறுமையாய் நின்ற காலத்தை மாற்றினேன். இன்று சொந்தக்காலில் நின்று பிறருக்கு தருகின்ற நிலையை கொடுத்தேன். அதனால்தான் நீயே எதிர்பார்க்காமல் பெரிய லாபத்தை உனக்கு கொடுத்து அனைத்தையும் ஒரு நொடியில் மாற்றி போட்டேன். உனக்கு சௌகரியங்களும் கொடுத்துள்ளேன். இன்னும் ஒன்றுதான் பாக்கியிருக்கிறது. அது உனது பிள்ளைக்காக என்னிடம் வைத்த வேண்டுதல். அதையும் நான் சரி செய்து தருவேன். அந்த நாள் தொலைவில் இல்லை. விரைந்து நல்ல செய்தியை கேட்பாய். அப்போது எனது நாமத்தை இன்னும் அதிகமாக புகழ்வாய். உன்னை விட்டு நீங்காமல் உன்னுடனேயே நான் புழங்குவதையும் அறிவாய் மகளே. ஆனாலும் உன் மீது எனக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது. குரு வார நாளில் நீ வருவாய் என உன்னை எனது ஆலயத்தில் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் நீயோ வரமாட்டாய். என் பக்தர்களோடு சேர்ந்து துதிப்பதற்காக நீ நிற்க வேண்டும் என எதிர்பார்ப்பேன். ஆனால் அங்கு போனால்தான் என் அப்பாவை கும்பிட முடியுமா என்ற உனது பேச்சால் பேச்சிழந்து நிற்பேன். வந்தால் மேன்மையை தந்து உன் நிலையை மேலும் உயர்த்துவேன். மகளே, தேவையற்ற பிரச்சனையில் சிக்க வைக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டாய். இதனால் உனக்கு வரவேண்டிய பதவி உயர்வு முதல் எல்லா நன்மைகளும் தடைபட்டு என்ன செய்வது என தெரியாமல் தவித்தபடி இருக்கிறாய். உனக்கு பின் வரிசையில் இருப்பவர்கள் உன்னை முந்திக்கொண்டு உனக்கு மேல்நிலைக்கு போகும்போது நீ மட்டும் வரவேண்டியது வராமல் தடுக்கப்பட்டுள்ளாய். நான் தப்பே செய்யவில்லை, எனக்கேன் இந்த தண்டனை என அடிக்கடி புலம்புகிறாய்.
துவக்கத்தில் இதை பற்றி அவ்வளவாக கவலைப்படாத போதும் இப்போது உன்னையும் அறியாமல் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு எவ்வாறு இந்த நிலையிலிருந்து மீள்வது என சிந்தித்தபடி இருக்கிறாய். இவ்வாறு எத்தனையோ பிரச்சனைகளால் தகுதியானவர்கள் பாதிக்கப்படுவது காலம் காலமாக நடைபெற்று கொண்டுதான் உள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன் நிலையும் இவைகளுள் ஒன்றாக மாற காத்திருக்கிறது. அதனால் எச்சரிக்கையாக நீ நடந்து கொள். நீ உனது தரப்பு நியாயத்தை தைரியமாக எடுத்து பேசி அதை அப்போதைக்கப்போதே முடிவுக்கு கொண்டு வர போராடு. நம்மை யாரும் சரியாக கவனிக்க மாட்டார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம்மை அறியாமல் பல கண்கள் கவனித்து கொண்டே இருக்கும். அதிலும் ஒற்றர்கள் கண்கள் மிகவும் கூர்மையானவை. அவை ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்கும். இப்படிப்பட்ட ஏதோ ஒன்றினால் நீ பெரிதும் காயப்பட்டிருக்கிறாய். தயக்கம், பயம், கூச்சம் போன்றவற்றினால் உன் மீது சுமத்தப்பட்ட பழியை போக்கிட நீ தயங்கிக் கொண்டிருக்காய். இவ்வளவு நாட்களாக என்னை கூப்பிட வேண்டும் என்று உனக்கு தோன்றாமல் போய்விட்டது. இப்போது உன்னுடைய நியாயத்தை நான் கண்டிருக்கிறேன். உனது பிரார்த்தனை எனது ஆலயத்தில் கேட்டது. யாரும் கேட்கும் முன் ஆலோசனை கூறாமல் இரு. உன்னுடைய அறிவை பிறர் முன்னர் வெளிப்படுத்தாமல் இரு. யாரும் கேட்காமல் நீயாக போய் எதையும் பேசாதே. மற்றவர்கள் எந்த வழியில் போகின்றார்களோ அதே வழியில் நீயும் பயணிக்க கற்றுக்கொள். நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய துக்கமும் தத்தளிப்பும் நீங்கிப் போகும். என் பக்தனுக்காக எந்த அளவுக்கும் நான் இறங்கி வருவேன் என்பதை பிறரும் நீயும் கூட அறிந்து கொள்வதற்காக இதை செய்வேன். அப்போது எனது மகத்துவத்தை நீ உணர்ந்து கொள்வாய். ஒரே ஒரு குறை உன்னிடத்தில் இருக்கிறது. நீ ஒழுங்காக உனது முன்னோருக்கு செய்யும் சிரார்த்தத்தில் குறை இருக்கிறது. அதை செய்ய முயற்சி செய். பிரச்சனை சரியாகும். மகளே, இது அப்பாவின் சத்திய வாக்கு. கவலைப்படாதே. தை பிறந்தால் உனக்கு நிச்சயமாக வழி உண்டு. உன் அப்பாவை நம்பு. கவலைப்படாதே. ஓம் சாய்ராம்.